சிஎஸ்கே கிட்ட இப்போ கரண்டா இருக்க இருக்க ஒரே பவுலர்னா மதீஷா பத்திரானா. ஏன்னா நாளைக்கு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. முழுக்க முழுக்க சிஎஸ்கேவோட பேஸ் அட்டாக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் என்ன மாதிரி பவுலர்ஸ் டார்கெட் பண்ணலாம் ஐபிஎல் 2025க்கு அப்படின்னு அப்படின்னு நம்ம வந்து நிறைய கேட்டகரி இருக்கு பவுலர்ஸ்ல. ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க. ஸோ சிஎஸ்கே பேஸ் அட்டாக் 2022 24 ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு இடம். சிஎஸ்கேக்கு ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஃபேஸ் அட்டாக் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டோம். 2018 2021 பயங்கரமான ஒரு பேஸ் அட்டாக்காக வந்து இருந்தோம். ஏன்னா ஆல்ரவுட் இருந்தார், தீபக் சகாபதி வந்து டாப் ஃபார்மில் இருந்தார். ஷர்துல் தகர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் பங்குக்கு ஏதாவது செய்வார். ஸோ முக்கியமாக பிராவோ இருந்தார், டெட் போலிங் வந்து அவர் வந்து பார்த்துக்கிட்டாரு. அது எல்லாத்தையும் அப்படியே 2022 மிஸ் பண்ணணுமோ. ஏன்னா வந்து அந்த 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 சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம கப்பும் அடித்தோம். ஸோ ஃபேஸ் அட்டாக் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். சுமாராக தான் இருந்துச்சு. ஸோ எல்லாருமே வந்து அதை வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த ஆக்ஷனில் ஒரு பயங்கரமான பேஸ் அட்டாக் பில்ட் பண்ணுவாங்களான்னு பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த தடவை வந்து பேஸ் அட்டாக் வந்து பயங்கரமாக தான் இருக்கும்னு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பவுலர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கேட்டகரிவான பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மீடியம் கேட்டகரி. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போட மாட்டாங்க, ரொம்ப ஸ்பீடாகவும் போட மாட்டாங்க. மீடியமான ஒரு ஸ்பீடில் நல்ல ஸ்ட்ரீமில் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பவுலர்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி சிஎஸ்கேல வந்து அவங்க வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தேஷ்பாண்டே அண்ட் ஷர்துல். இதில் இருந்தே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு இது கிடைச்சிருக்கும், ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷமி தான். அவர் 1 இயர் பேக் வந்து பண்ணிட்டு இப்போ அவர் பவுலிங் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக அவர் ப்ரைஸ் வந்து இம்பேக்ட் பண்ணிவிடும். டீமில் வந்து பிட் பண்ணுவாங்க ஷமிக்கு. திருப்பி 2022 ஆக்ஷனில் சிஎஸ்கே ட்ரை பண்ணாங்க, ஆனால் முடியலை. ஸோ இந்த வாட்டி வந்து நல்ல ஒரு சான்ஸாக இருக்கும். ஸோ ஷமி வந்து தரமான சம்பவமாக தான் இருக்கும் நம்ம சிஎஸ்கேக்கு வந்தால். ஸோ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து முகேஷ் குமார் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து 2022 ஆப்ஷனில் பேஸ் ப்ரைஸில் 20 lakhs செட் பண்ணியிருந்தாரு. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு 1 crore வரைக்கும் நம்ம பெட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அது அமௌண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிட்டோம். ஸோ சிஎஸ்கே டார்கெட் லிஸ்ட்டில் அவரும் இருப்பார். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆவேஸ் கான் 2022 அவருக்காக நம்ம பிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வருஷம் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஸோ இவங்க எல்லாம் டாப் டார்கெட் சிஎஸ்கே லிஸ்ட்டில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட கெஸ்ஸிங் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் கிடைச்சா சிஎஸ்கேக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த பவுலர் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க, ஒரு இம்பேக்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் வேறு கான்செப்டாக சந்திக்கிறேன்.